சிவபோகம். சிவபோகம் என்னும் பாடலில் வள்ளலார் கூறும் கருத்துக்கள் சிவபோகத்தில் பிறக்கும் சிவானந்த மகிழ்ச்சி. சிவானந்த யோகமே சிவயோகம். அது நிலையானது, ஏகமானது, சத்தியமானது, நல்ல மங்களங்களை தருவது. அம்பலத்தில் நிகழும் நடனம். குற்றமில்லா சிந்தையை கோயிலாக கொண்டவன் அன்பு நிறைந்த மனதையே அம்பலமாக கொண்டிருப்பது விந்தையே. சித்தி உலகம் என்னும் ஞான புறத்தை உடையவனே. ஆன்மாக்களின் அம்பலத்திலும் பொன்னம்பலத்திலும் உள்ளவனே. ஞான பரத்திலும் ஞானாதிக மாய பரத்திலும் அதற்கு பாலும் இருக்கின்ற திருக்கோயிலை உடையவனே. சூத முனிவர்களால் ஓதப்படுகின்ற நாதாந்த ஜோதி சொரூபனே. தூய ஜோதி லிங்கமாகிய அங்கத்திலும் லிங்கமாக விளங்கும் ஜோதி சொரூபனே. சுத்தமாகவும் ஞானமாகவும் ஓசைமயமாகவும் நீர்த்தனம் செய்யும் ஜோதி சொரூபனே. என்னுள் தூய ஜோதிலிங்கமாய் விளங்கும் ஜோதி சொரூபனே. சுத்தமாகவும் ஞானமாகவும் ஒளிமயமாகவும் நிர்த்தனம் செய்யும் ஜோதி ரூபனே. என்னுள் உள்ளதாகிய ஒன்றின் கண்ணிறைந்து நிறைந்தவனே. உரியதும் பெரியதும் வெளியதும் ஒளியதும் ஆகி ஒளி செய்து நடனம் புரிபவனே. அன்பும் பிரியமும் உடைய பெரியவர்கள் இதயத்தில் ஓதப்படுபவனே. அடியார்களின் இதய தாமரையில் நடனமாடுபவனே. உயிர்கள் உடலோடு இணைபவனே. ஞான சபையே நடனமாடுபவனே. இவ்வாறு வள்ளலார் பாடுகின்றார். மேலும் வள்ளலார் இறைவனை இதயத்தில் கண்டபோது கூறுகின்றார். பாடல் 4008 ஆனந்த நடனம் ஆடுதல் சார்ந்தது. பாடல் 4909 சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். பாடல் 4913 சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது. பாடல் 4914 ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சி நிலை. பாடல் 4943 அத்திருவாயில் ஆனந்தவல்லி என. பாடல் 4044 அம்மையை கண்டேன் அவளருள் கொண்டேன். பாடல் 4945 தாங்கும் அவனருளாலே நடராசர் சன்னதி கண்டேன். பாடல் 4946 சன்னதியில் சென்று நான் பெற்ற பேறு சாமி அறிவாயடி.